வெல்கம் டு விகேடி சேனல். நம்ம இந்த விளாட்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு தான். நாங்கள் வந்து எங்கன்னா இங்கே குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். அந்த இந்த வீடியோலாம் ஃபுல்லாக வரும் பாருங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் ப்ரோ வீடியோ போட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு, அதனால தான் நான் வீடியோவே போடல. ஸோ ஓகே, இனிமேல் நம்ம சேனல் வந்து ரெகுலராக வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்போ சொல்லுங்க. ஓகே, வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் இருக்கோம். மாநிலம் போயிட்டு வந்து அப்படியே கோயிலுக்கு போகலான்னு சொன்னாங்க, அதனால தான். இப்போ வந்து மாலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிள்ளையார் கோயிலில் இருக்கோம் பாருங்கள், குளம். நான் அங்கே போய் குளத்தை காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா குளத்தாண்டா இருக்கேன். மீன் தெரியுதா இல்லையான்னு தெரில. மீன் நிறையா இருக்குது, ஆனால் இறங்க தான் பயமாக இருக்குது. அடுத்தது வந்து மேலே முருகர் கோயில் தான் போகிறோம். சரி ஓகே, நான் மேலே போயிட்டு அதுவும் வீடியோ எடுக்கிறேன். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டேன். மழை ஏறிட்டோம். மேலே கோயிலில் தான் இருக்கோம் பாருங்கள், காட்டுறேன். கோபுரத்தை காட்டுறேன் பாருங்கள். கோபுரம் நான் காமிக்கிறேன் சரிங்களா. நான் மேலே போகல, மேலேயும் காமிக்கிறேன். ஓகே, மேலே அப்படி வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டா அப்போ கீழே வந்து பார்க்கணும். சரி ஓகே, நான் மேலே போகிறேன். மேலே போயிட்டு வந்து அப்படியே முழுக்கம் காட்டுறேன், நீங்களும் காமிக்கிறேன் சரிங்களா. நான் மேலே போகல, மேலேயும் காமிக்கிறேன். ஓகே, மேலே அப்படி வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டா அப்போ கீழே வந்து பார்க்கணும். சரி ஓகே, நான் மேலே போகிறேன். மேலே போயிட்டு வந்து அப்படியே முழுக்கம் காட்டுறேன், நீங்களும் அங்கே மாயத்தில் காமிக்கிறேன்னு என்ன சொன்னாங்கன்னா, வீடியோ எடுக்கக்கூடாது தம்பி, ஏன்னா சாமி இருக்கு, அதனால வீடியோ எடுக்கக்கூடாதுங்க. அதனால நான் வந்து என்ன பண்ணேன், கீழே வந்து கட் பண்ணிட்டு மேலே வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டேன். அதனால தான் நான் காமிக்கல. நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்துட்டோம், குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டோம். இது கிராமத்து உள்ள இருக்கும், பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்க. இதுதான் கோயில், நானும் உள்ள போய் காட்டுறேன். இது அப்ப எந்த கோயில், பழமையான கோயில் அதான் அப்படி இருக்கு. சரி, நான் இந்த இடத்தையும் சுத்தி காமிக்கிறேன், கோயிலையும் சுத்தி காமிக்கிறேன் வாங்க. இந்த கோயில் எப்ப கட்டினது தாத்தா? இப்போ வந்து அது ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. சரி, சக்தி வாய்ந்த கோயிலா இது? சக்தி வாய்ந்த கோயிலா? ஆமா ஆமா, சக்தி வாய்ந்த கோயில் தான். ஏன் கோயில் இப்படி இருக்கு, யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க? வேம்பத்தா ஏன் இந்த கோயில் இப்படி இருக்கு, யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க? பார்க்க மாட்டாங்க, எதையும் கவனிக்க மாட்டாங்க. இந்த ஊர்ல நீங்க எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? நான் குழந்தையில இருந்து இருக்கிறோம். நாங்க இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தோம் தான். இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தேன் தான் நானு. அதாங்க, இது ரொம்ப பழமையான கோயில். நானே இப்பதான் இந்த கோயிலுக்கு 4வது டைம் வரேன். பாருங்க, நான் இப்ப அந்த இதுல தான் போயிட்டு இருக்கேன், ஊருல தண்ணி பிடிக்க. எங்க மாமா போயிட்டாரு முன்னாடி, நான் போறேன் முன்னாடி. பாருங்க, ஃபுல்லா காடு தான். இது ஒரே வீடு பாருங்க, இந்த ஒரு வீடு மட்டும்தான் கல்லால செஞ்சு வீடு. பாருங்க, இது எல்லாம் ஓட்டு வீடு, கூரை வீடு. அதுதான், இந்த ஒரு வீடு மட்டும்தான் இதா இருக்கு.
கால் வலிக்கும். ஆனால் ரொம்ப தூரம் நடந்து போனேன். அவங்களுக்காக கஷ்டப்பட்டு வந்து போய் வீடியோ எடுக்கிறேன். ஆனால் ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதுதான் மாடுலாம் இருக்கு பாருங்க, தெரியுதா? இருங்க, எங்கள் தாத்தா வீடு இங்கே ஒன்று இருக்கு. அப்புறம் கோழி எங்கள் மாமா அங்கே இருக்கார். தாத்தாவோட அண்ணன் வீடு அவர் இல்லை, அவங்க ஒய்ஃப் மட்டும் அந்த வீட்டில் இருக்காங்க, உள்ளே இருக்காங்க. தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கிராமம்தான் பாருங்க. அப்படியே இதுதான் கோவில். இது அதான் குரோபுரம். பாருங்க, கட்டி 27 வருஷம் ஆகுது. கரெக்டாக வந்து 10ஆம் தேதி 3ஆம் மாதம் 2002 கட்டியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில் உள்ள, சரி வாங்க கோயில் உள்ள காமிங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுதான் கோயில். இது வந்து யாரும் இது பண்ண சரி பண்ணலை. ஒரே செடி இதுவாக இருக்கு பாருங்க. பாருங்க, யாருமே எதுவும் இது பண்ணலை பார்த்தீங்களா? ரொம்ப பழமையான கோயில். அங்கே மாயத்தில் காமிக்கிறேன்னு என்ன சொன்னாங்கன்னா, வீடியோ எடுக்கக்கூடாது தம்பி, ஏன்னா சாமி இருக்கா, அதனால் வீடியோ எடுக்கக்கூடாதுனாங்க. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், கீழே வந்து கட் பண்ணிட்டு மேலே வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டேன். அதனால தான் நான் காமிக்கல.